நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ பத்தி பார்க்க போறோம். அது என்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொன்னா, தக்காளி தாங்க. இந்த தக்காளி இல்லாம உலகத்துல சாப்பாடே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த தக்காளி ரொம்ப பரவலா எல்லாராலயும் பேசப்படுறது. ரொம்ப பிரசித்தமானது. பாப்புலர். அடுத்து இது ருசிக்காகவும், மணத்துக்காகவும் நாம இத உணவுல சேர்க்கிறோம். இப்பேற்பட்ட தக்காளிய தோட்டத்துல வளர்க்கிறதே ஒரு சவாலான விஷயம். தக்காளி வளர்ப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது கூட தான். இன் சில நேரத்துல தக்காளி விலை உச்சம் தொடும். வாங்கவே முடியாது. 1 கிலோ ரூ. 100 கூட வித்த காலம் இருக்கு. அப்போ நம்ம தோட்டத்துல தக்காளி செடி இருந்தது அப்படின்னு சொன்னா, நாம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். ஆ அதே சமயம் நமக்கு ஆரோக்கியமான வைட்டமின் சி நிறைந்த தக்காளி பழங்களும் நமக்கு கிடைச்சிரும். சிலர் இந்த தக்காளிய வளர்த்து போட்டிகளுக்கு கூட போறாங்க. நான் இவ்வளோ கிலோ விளைவிச்சேன். அந்த மாதிரி எல்லாம். அத ஒரு பெருமையும் கூட எல்லாருக்கும். இப்பேற்பட்ட தக்காளிய வளர்க்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இப்ப காலையில 8:30 மணி சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கிற இடத்துல தான் தக்காளி செடிகள நாங்க வச்சிருக்கோம். குறைஞ்சது 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடத்துல தான் தக்காளிய நாம வச்சு வளர்க்கணும். ஆனா, இங்க எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அ வந்து க 11 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருக்கும். காலையில 7 மணிலேருந்து மாலை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல தான் தக்காளி வச்சிருக்கோம். ஒரு சைடுல இங்க வச்சிருக்கோம். இன்னொரு சைடுல வாங்க போய் பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, இத ஷேட் நெட்டுக்குள்ள வச்சிருக்கோம். இது இதுக்கு வெயில் பத்தாததுனால, இந்த செடி எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்திருக்கு. பிரான்ச்சஸும் குறைவா தான் இருக்கு. பூக்களும் குறைவா தான் இருக்கு. இங்க பாருங்க. பூக்கள் குறைவா இருக்கு. அங்க வெளியில இருக்கிற செடி, ஒரு செடியில 1 கிலோவுக்கு மேல கா காய்ச்சு பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அத நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இப்பதான் 1, 2 பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இங்க ஷேட் நெட்டுக்குள்ள இருக்கிற செடிகள். அதனால தக்காளிக்கு வெயில் ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு வெளியில இடம் பத்தாததுனால இத கொண்டு நான் ஷேட் நெட்டுக்குள்ள வச்சேன். தக்காளி வளர்ப்புக்கு 11 வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். அதுல முதல்ல நாம சூரிய வெளிய பத்தி பார்த்தோம். இப்ப இங்க 2வதா பார்க்குறது பாட்டிங் மிக்ஸர். மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மண் கலவை ரொம்ப நல்லா நியூட்ரிஷியஸா இருக்கணும். தக்காளி ஒரு ஒரேஷியஸ் ஃபீடர் அப்படிம்பாங்க. அதாவது நெறைய உரங்கள் தக்காளிக்கு போடணும். அதனால இந்த மண் கலவையில உரங்கள் நெறையா சேர்க்கிறது ரொம்ப அவசியம். ஆ இதுல நானு 1 பங்கு தோட்டத்து மண்ணு, 1 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் போட்டிருக்கேன். அடுத்து இதுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்பப்ப அரிசி கழுவுன தண்ணிய புளிக்க வச்சு நல்லா தெளிச்சு விட்டுறலாம். அந்த மாதிரி செஞ்சு தான் கொண்டு வந்திருக்கோம். மண்ணு நல்லா பொல பொலன்னு இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே புடிச்சோம்னா, புட்டு மாதிரி வரணும். இந்த மாரி உதுத்து விட்டோம்னா நல்லா உதிரணும். அந்த மாரி இருக்கணும். கட்டி கட்டியா இருக்கக்கூடாது மண்ணு. அந்த மண்ணுல நமக்கு ஈரப்பதமும் தங்குற மாதிரி இருக்கணும். இதுல நானு கோகோ பீட் போடல. ஆனா இலை மக்கு உரம் போட்டு இதுல வச்சிருக்கேன் நானு. ஆரம்பத்திலேயே போட்டதுனால எல்லாமே மக்கிருச்சு. பிகினிங் ஸ்டேஜ்ல இலை இது கோகோ பீட் போட்டது. இப்ப அடுத்தடுத்து இலை மக்கு உரம் தான் எங்க வீட்ல அதிகமா கிடைக்கிறதுனால உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 3வது பாயிண்ட்டு, கன்றுகள எப்படி நடுறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். நல்ல தரமான விதைகளை வாங்கணும் நாம. அதாவது விதைகள வாங்கி விக்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது. அவங்களோட தோட்டத்துல இருந்து யாரு இந்த விதைகள விக்கிறாங்களோ, அல்லது நம்மள மாதிரி மாடி தோட்டக்காரங்க விதைகள ஷேர் பண்றாங்களோ, அவங்க கிட்ட இருந்து விதைகள வாங்குனோம்னா, நமக்கு நல்ல கண்ணு தெரியும். ஆ இந்த பார்த்தீங்கன்னாக்க, இங்க இந்த சாப்லிங்ஸ் கன்றுகள்லாம் இருக்கு. போட்டு வச்சிருக்கோம். 2வது பேட்ச் நட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி செஞ்சா தான் நமக்கு தொடர்ந்து தக்காளி கிடைச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப எந்த மாதிரி கண்ண எடுத்து நாம நடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருக்கிற இந்த நர்சரி பெட்டுல இருக்கிறதுலே உயரமான கன்னுங்கள முதல்ல செலக்ட் பண்ணணும். இந்த பாருங்க இது உயரமான கன்னு. அடுத்து இது பரவலாவும் இருக்கணும். இலைகள் அதிகமா வந்திருக்கணும் ஒரே சீசன்ல. இதுல பாருங்க 1, 2, 3, 4 இலை இருக்கு.
மத்ததுல பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இதிலயே பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து எப்படி கண்ண நடணும் அப்படின்னா, உயரமாவும் இருக்கணும், அதிகமா இலைகளும் இருக்கணும். அப்பேற்பட்ட கன்னுங்கள தான் நாம வந்து நடணும். இப்ப இந்த கண்ண நம்ம எடுத்துறலாம். மெதுவா எடுக்கலாம். தண்ணி ஊத்தியிருக்கேன். அதனால வேர் அறுந்து போகாது. இங்க பாருங்க, கம்ப்ளீட்டா ஃபுல்லா நல்லா வேர் வந்துருச்சு. இப்ப இந்த கண்ண இந்த க்ரோ பேக்ல நடலாம். 12க்கு 12 க்ரோ பேகு. தக்காளி செடிய எப்பவுமே நல்ல ஆழத்துல நடணும். ஏன் ஆழத்துல நடணும் அப்டின்னா, தக்காளி அதோட தண்டுல இருந்தே போக போக வேர் விடும். இந்த இந்த 2 விதை இலையில இருந்து வருது பாருங்க. இது மண்ணு லெவல்ல இருக்கிற மாதிரி நாம நடணும். ஆழத்துல விடுறதுனால அது கொஞ்சம் தண்டு அடியில இருக்கிறதுனால அதிகமா வேர் விட்டு வளரும். இப்ப போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இங்க வெளியில இருக்கு பாருங்க தண்டு. இந்த தண்டுல இருந்து சின்ன சின்ன வேர்கள் வரும். நான் உங்களுக்கு பெரிய செடியில காட்டுறேன். அப்படி வந்து வேர் வரும் பொழுது, அந்த வேர் மூடுற அளவுக்கு அப்பப்ப நாம தக்காளிக்கு மேல மண்ண போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான பராமரிப்புகள்லாம் தக்காளிக்கு நாம செய்யணும். இப்ப இந்த கண்ண அந்த விதை இலை லெவலுக்கு நாம வந்துட்டு நட்டுட்டோம். இப்ப உயிர் தண்ணி விட்டுக்கலாம். உயிர் தண்ணியும் விட்டாச்சு. 2 கண்ணு வேணுனாலும் நடலாம் இந்த இதுல. ஆனா வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எந்த கண்ணு நல்லா வளருதோ, அத வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ண எடுத்து விட்டுறணும். சில சமயம் தோட்டத்துல தக்காளி கன்னுங்க தானா முளைச்சு வரும். இந்த பாருங்க இந்த கண்ணு, மணத்தக்காளி கீரை செடியோட இது முளைச்சிருந்தது. இத அப்படியே நாங்க விட்டுட்டோம். இந்த மாதிரி வர்ற கன்னுங்க வந்துட்டு நல்லா நமக்கு மகசூல் தரும். அடுத்து 5வதா நாம பார்க்க போறது வந்து உர மேலாண்மை. இந்த உரம் கொடுக்கிறது தக்காளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்டதிலேருந்து 10 நாளையிலிருந்து ஒரு 20 நாளைக்குள்ள அ பாஸ்பேட் அதிகமா இருக்கிற உரங்கள நாம குடுக்கணும். அதாவது மணிச்சத்து அதிகமா இருக்கிற உரங்கள குடுக்கணும். 20 நாளைக்கு மேல குடுத்தோம்னா, அந்த சத்துக்கு பாஸ்பேட் சத்த செடிகள் எடுத்துக்காது. அப்படி எடுத்துக்கலைன்னாக்கா பூக்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அதனால அந்த உரத்த நாம குடுக்கலாம். பாஸ்பரஸ் உரம் எப்படியெல்லாம் குடுக்குறது? மணிச்சத்து எப்படியெல்லாம் குடுக்குறது அப்படின்னு பார்த்தாக்கா, வாழைப்பூ கரைசல குடுக்கலாம் நம்ப. அப்படி இல்லைன்னா பூக்களோட கரைசலையும் சாமிக்கு போடுற பூக்கள் காஞ்சது, அத கரைசல் நம்ம நொதிக்க வச்சு அப்படியும் குடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா, ராக் பாஸ்பேட் நம்ப குடுக்கலாம். நட்டு 1 மாசம் ஆனதும் மண்புழு உரம் அல்லது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் என்பிகே அதிகமா இருக்கிறது குடுக்கலாம். என் குறைவா இருந்தா கூட பரவால்ல. பியும், கேயும் அதிகமா இருக்கிறத குடுக்கணும். 40வது நாள்ல பூக்கள் வரத் தொடங்கும். அப்ப வந்துட்டு நாம போரான், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக உள்ள உரங்கள கொடுக்கலாம். அ எருக்கு இலை, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அடுத்தது வந்துட்டு சாம்பல் இதெல்லாம் கரைச்சு நாம இந்த செடிங்களுக்கு குடுக்கலாம். மேல வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு தேமோ கரைசல் ஸ்ப்ரே பண்ணலாம். தேமோ கரைசல் இல்ல அப்படின்னு சொன்னாக்க வந்து, அ புளிச்ச மோர்ல கொஞ்சம் பெருங்காயத்த கரைச்சு நாம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரே பண்றதுனால நமக்கு பூக்கள் அதிகமா வரும். இந்த பூக்களும் உதிராது. இந்த சமயத்துல வாரம் ஒரு முறை நாம வெறும் தண்ணியா குடுக்கறதுக்கு பதிலா, அரிசி பருப்பு கழுவுன தண்ணிய குடுத்துக்கிட்டு வரலாம். கால்சியத்துக்காக இந்த முட்டை ஓட்டு பவுடர், ஆ வெத்தல பாக்கு சுண்ணாம்பு அல்லது ஒரு சாக் பீஸ நட்டு வைக்கிறது, அதெல்லாம் செய்யலாம். இப்ப நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எப்படி வந்துட்டு அம் பழைய சாதம் அல்லது சுடு சாதத்துல இருந்து நம்ம அசிட்டிக் ஆசிட் தயார் பண்றதுன்னு. அந்த மாதிரி தயார் பண்ணி கூட நாம முட்டை ஓட கரைச்சு குடுக்கலாம். இம்மீடியட்டா கிடைக்கும். அப்படி இல்லன்னா, நாம வந்து மண் கலவையோடவே இந்த முட்டை ஓட்டு தூள சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த செடி வளர்ந்து காய்க்கிற பருவத்துல காய்க்கு நல்லா கால்சியம் கிடைக்கும். 50க்கு நாளுக்கு மேல பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும். அப்படி பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பிஞ்சுகள் உதிராம இருக்கிறதுக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான, நல்ல வலுவான பழங்கள், திரட்சியான பழங்கள் இருக்கிறதுக்காகவும், நாம வந்து பொட்டாசியம் குடுக்கணும். இந்த நேரத்துல வந்து வாழைப்பழ கரைசல் நாம வந்து ஊத்தலாம். ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். அடுத்தது வந்துட்டு சாம்பல மண்ண கிளறி விட்டு, மண்ணுக்கு அடியில இங்க வந்து சாம்பல போட்டு தண்ணி ஊத்தலாம். நட்டு 2 மாசம் ஆனதுக்கப்புறம், காய்கள்லாம் திரட்சியாக வந்ததுக்கப்புறம், போரான் சத்தும், கால்சியம் சத்தும் ரொம்ப முக்கியம். அதுதான் காய்கள் வெடிப்பு இல்லாமலும், அடியில அழுகி போகாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அந்த சமயத்துல நாம வந்து எருக்கு இலை கரைசல் குடுக்கலாம். கால்சியத்துக்காக மறுபடியும் நாம வந்து கொஞ்சம் முட்டை ஓடு உரம் குடுக்கலாம்.
இந்த மாதிரி நாம உரங்கள குடுத்துக்கிட்டே இருக்கணும். தக்காளி செடி அப்பதான் அதிக அளவுல அது நமக்கு பலன் தரும். தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலனா தான் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட்டு, இப்ப நம்ம பார்த்தோம்னா, தக்காளி செடிகள்லாம் உயரமா வளரும் பொழுது, அப்படியே கீழ சாஞ்சிரும். அப்படி சாய விடாம அத நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி நிமித்தி வச்சு வளர்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி மேல உங்களால கயிறு கட்ட முடியும், நெட்டெல்லாம் இருந்ததுன்னாக்க, நீங்க இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டுறலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, குச்சி நடலாம். இப்ப இங்க பாருங்க, இந்த செடிக்கு குச்சி நட்டு அதுல கட்டி வச்சிருக்கோம். இங்க இந்த செடிக்கும் பெரிய உயரமான குச்சி நட்டு, அதுல தான் செடிய கட்டி வச்சிருக்கோம். இங்க பக்கத்துலயும் இந்த செடிக்கும் குச்சி நட்டு கட்டு வச்சிருக்கோம். அடுத்து இங்க செடிக்கு அடியில பார்த்தீங்கன்னா, மேல பாருங்க தண்டுல எப்படி உங்களுக்கு வேர்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த வேர்கள் இந்த வேர்கள்லாம் மூடுற மாதிரி இதுக்கு மேல நாம மண்ண போட்டுறணும். இது தக்காளி பராமரிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அந்த செடி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்து நமக்கு பலன் தரும். இந்த மாரி மண்ண போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு ஆம், மண்ணோட கார அமிலத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். தக்காளிக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சாம்பல நாம அதிகமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த காரத்தன்மைய கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு, அதனால வந்து அதாவது 7க்கு மேல பிஹெச் 7க்கு மேல கொஞ்சம் இருந்தாக்க இது நல்லா வளரும். அதனால நாம இதுக்கு காரம், அதாவது கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் உள்ள உரங்கள நாம அதிகமா குடுக்கணும். அப்ப அப்பதான் வந்து மண்ணும் பொளபொளப்பா இருக்கும். அ அதாவது அ அ காத்து, தண்ணி எல்லாம் மண்ணுல இறங்குறதுக்கும், மண்ணு லேஸ் தன்மையா இருந்து வயல்களை எல்லாம் உழுகுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அமிலத்தன்மை அதிகமா இருக்க மண்ணா இருந்தா, நீங்க வந்து சரியானவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு, அ அந்த மண்ணுல லைம், அதாவது கால்சியம் கார்பனேட்டு பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அத சேர்க்கலாம் மண்ணுல. அப்படி இல்லைனாக்கா ஜிப்சம் சேர்க்கலாம். இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், அதையும் சேர்க்கலாம். இதுங்களெல்லாம் சேர்க்கும் பொழுது மண்ணு பொலபொலன்னு நல்லா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ பொலபொலப்பா இருக்கு. இப்பதான் இன்னும் கொஞ்சம் செடிகள்லாம் நானு நட்டுருக்கேன், தக்காளி செடிங்கள். அடுத்து தக்காளிக்கு தண்ணி ஊத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வந்து 1 விட்டு 1 நாள் ஊத்துறோம். மண்ணு மேல் மண்ணு காஞ்ச பிறகு ஊத்துறோம் அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தக்காளிக்கு எப்பவுமே மண்ணு ஈரமாவே இருந்துகிட்டு இருக்கணும். அப்புறம் க்ரோ பேக்லேருந்து கீழ வழிஞ்சு ஓடி வர்ற மாதிரி தான் இதுக்கு நாம வந்து தண்ணி குடுக்கணும். காய்ச்சலும், பாய்ச்சலும் அப்படிங்கிற முறைய தக்காளிக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்த பாயிண்ட், தக்காளிய நாம வந்து செடியிலேயே நல்லா பழுக்கணும். பழுக்க விடணும். நல்லா பழுத்த பிறகு தான் எடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, சில பழங்கள் வந்து மஞ்ச கலரா இருக்குது. இப்படி மஞ்ச கலரா இருக்கு, நானு வந்து குருவிகள்லாம் கொத்தும், பறிச்சு வச்சுடுறேன், வீட்டிலேயே பழுக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது வந்து டேஸ்ட் இருக்காது நமக்கு. அதனால வந்துட்டு கம்ப்ளீட்டா நல்லா கனிஞ்சு வர்ற வரைக்கும், தக்காளிய வந்து செடிகள்லயே நாம வந்து பழுக்க விடணும். இந்த தக்காளி வளர்ப்புல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஒவ்வொரு விதமான தக்காளியும் வளர்த்து வளர்த்து பார்க்கலாம். எந்த தக்காளி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, அதிக மகசூல் தருதோ, அத வந்து தொடர்ந்து செய்யலாம். இது அவரவங்க இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தது. இவ்வளவும் நாம பார்த்தோம். தக்காளின்னு இருந்தா பூச்சிகள் வராம இருக்குமா? பூச்சிகள் வரும். சில நோய்களும் வரும். அதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த இலையெல்லாம் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு. இந்த செடியில இருக்கிற இலைகள். ஆனா இந்த செடியில பாருங்க, இந்த இலைகள் எல்லாம் பழுத்து மஞ்சளா இருக்கு. இதையெல்லாம் எப்படி நாம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தக்காளிக்கு இலை சுருட்டல் இந்த வெள்ளை ஈக்கலால் வரும். அதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் அட்டையை கட்டி விடலாம். எவ்வளோ பூச்சிகள் ஒட்டியிருக்கு பாருங்க. இங்கே மேல் நோக்கி இலை சுருட்டிக்கிட்டு இருக்கு இந்த செடியில். பாதி செடி நல்லா இருக்கு, பாதி செடியில் இப்படி சுருட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பின்னாடி பார்த்தோன்னா எதுவும் பூச்சி தொத்து இல்லை அப்படின்னாக்க, இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால் வரக்கூடும். அதாவது வெப்பம், மழை, காற்று, பனி இது அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்துட்டு நாம் சாதாரணமாக
வந்து குளிர்ந்த நீரை தெளித்து விடலாம். அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பொழுது சரியாக போயிடும். பூச்சிகளால் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பூச்சி மருந்து அடிக்கலாம். 3G கரைசல், அக்னி அஸ்திரம், வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பம் புண்ணாக்கு கரைசல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி மருந்தை நாம் தொடர்ந்து ஒரு வாரம் தெளித்தோம் அப்படின்னு சொன்னால் சரியாக போயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு வாரம் ஒரு முறை இந்த மாதிரி தெளித்து விடலாம். இப்போ இங்கே புளிச்ச மோரும் வேப்பம் புண்ணாக்கு கரைசலும் எடுத்து வச்சுருக்கோம். இது 2 வச்சுமே நாம் வந்து இந்த பூச்சிகளையும் இலை சுருட்டலையும் மேனேஜ் பண்ணிடலாம். இலை சுருட்டலுக்கு இதையும் நாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், புளிச்ச மோர். அதே சமயம் மீலி பக்ஸுக்கும் இதை நாம் கொடுக்கலாம். இந்த இலைகள் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு செடியை பார்த்தோம். அந்த செடியில் வந்துட்டு வேர் புழுக்கள் இருக்கலாம், அல்லது வேர் அழுகல் இருக்கலாம். இந்த கரைசலை ஊற்றி விட்டோம்னாக்கா, வேப்பம் புண்ணாக்கு கரைசலை ஊற்றி விட்டு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு அது வந்து நல்லா சரியாக போயிடும், புழுக்களெல்லாம் இறந்து போயிடும். இந்த மாதிரி நாம் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம். தக்காளி வளர்ப்புங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அதை வந்து நாம் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நாமளும் நிறையா இந்த அறுவடையை எடுக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்களும் இது மாதிரி செஞ்சு நிறையா தக்காளியை அறுவடை பண்ணுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.